அடுத்ததாக பெண் சாமியார் முத்துவும் அவரது கணவர் மூர்த்தியும் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். அந்த வீட்டில் இருக்கும் செய்வினையை எடுப்பதற்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் சொன்னார்கள். அவரும் அவரது கணவரும் பூஜையில் மும்முரமாக ஈடுபட்டனர். அவர்களுடன் சிலரும் இருந்தனர். பழங்கள், காய்கறிகள், வாசனை திரவியங்கள் என அந்த இடமே களேபரமாக இருந்தது. பெண் சாமியார் முத்துவின் கணவர் பூஜைகள் செய்யத் தொடங்கினார். மஞ்சளுடன் பழங்களை ஒரு கலவையாக தயார் செய்தார். எலுமிச்சை பழத்தில் குங்குமம் வைத்து மஞ்சள் துணியில் கட்டி முடித்தார். சாமியார் முத்துவின் கழுத்தில் மாலையை போட்டார். கையில் ஒரு மாலையை கட்டினார். அவ்வளவுதான், சரிந்து கீழே விழுந்தார் அவர். அவரது உடம்பிற்குள் இப்போது ஆஞ்சநேயர் வந்துவிட்டதாக அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஒரு வானரத்தை போல அவரின் செய்கை இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தனது கைகளில் இருந்த பிரம்பை வைத்து தரையில் ஒரு வட்டமிட்டார். கோழி ஒன்று அப்போது அங்கு கொண்டு வரப்பட்டது. கோழியை அந்த இடத்திலேயே பலியிட்டார்கள். கோழியின் இரத்தத்தை சாமியார் முத்து வட்டமிட்ட இடத்தில் ஊற்றினார்கள். அவர் வட்டமிட்ட இடத்தில் குழி தோண்டும் பணி தொடங்கியது. சிமெண்ட் கலவை போடப்பட்ட அந்த இடத்தை கடப்பாறை உடைத்தது. சாமியார் முத்துவும் பிரம்பை வைத்து அந்த இடத்தின் மீதே வட்டமிட்டுக் கொண்டிருந்தார். வானரமாக அவர் முழுமையாக மாறியிருந்தார். சிறிது நேரத்தில் எலும்பு துண்டுகள் கருப்பாக ஒரு உருண்டை என ஒவ்வொன்றாக எடுத்தனர். கூடவே அந்த மண்ணையும் எடுத்து சேமித்துக் கொண்டனர். அடுத்ததாக ஏற்கனவே கலந்து வைக்கப்பட்ட மஞ்சள் நீரை அந்த குழியில் ஊற்றினார்கள். வீட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கும் குழி தோண்டும்படி கட்டளையிடப்பட்டது. அங்கும் சில செய்வினை வைக்கப்பட்ட மாந்திரீக பொருட்களை எடுத்தார். அடுத்ததாக வீட்டிற்குள் சென்று வாக்கு சொல்லத் தொடங்கினார். வாக்கு சொல்லும் போது அவரது உடம்பில் சித்தர் வந்து விடுவாராம். சாயத்தை போட்டு முடிச்சிருந்தேன். இதுக்கும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அது ரொம்ப சிக்கலா போச்சுப்பா, ரொம்ப சிக்கலா இருக்கு. சரி உனக்கு வந்து கொஞ்சம் வெளியில பண்ணுவோம். இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தொழில், பெரிய தொழில்